யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஏமா இந்த நேரத்துல நீயும் இவனும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார், நானும் இவனும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றோம். நல்ல வேலை நீங்க அங்க இருந்தீங்க, இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். நல்ல வேலை அவர் காப்பாத்தியாச்சு. விடுங்க ஆதி, உயிருக்கு தான் எந்த ஆபத்தும் இல்லைல்ல. இதுக்கு தான் படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார்க்க சொல்றது. அந்த பையன் மகாவை நினைச்சிட்டு தாறுமாறா பைக் ஓட்டியிருப்பான் போல, அதனால இது இப்படி ஆயிருக்கும். இவன் நைட்லாம் லேட்டா வரேன்னு சித்தி கால் பண்ணி பயந்து அழுதுட்டே சொன்னாங்க. ஆனா அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பசங்களுக்கு வேற வேலையே இல்லை, லவ் ஃபெயிலியர் ஆனா போதும் உடனே பைக் எடுத்து தண்ணி அடிச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, அது அட்டெம்ப்ட் டு மர்டர். உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதா என்னோட கடமை லட்சியம் நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கண் முழிக்கும் போது எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். நான் நான் உங்களோட பையன்ப்பா. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மறுபிறவிப்பா. இதில் நீங்களும் அம்மாவும் சேருதுங்கிறது விதி. இது எத்தனை தடைகள் வந்தாலும் அது நடந்தே தீரும். உங்களோட காதல் உண்மையானதுப்பா. நீங்கள் அம்மாவை எப்படியும் சேர்ந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் குணமாகி திரும்ப நல்லபடியாக வரணும். அப்பா, நீங்கள் தான் ஆலமரனா இந்த மொத்த குடும்பமும் அதோட விழுதுகள். நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம். சிவன் பார்வதி மாதிரி நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்று தான்ப்பா. 2 பேருமே என்றைக்குமே ஒன்றா இணைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்கள் எழுந்து வந்ததுமே நான் உங்களை அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தந்ததே நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன். ஐயே, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீங்க சொன்னீங்கல்ல என்ன நடந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோன்னு. ஆனா நேற்று நைட்டு நான் வரைஞ்சி வச்ச டிராயிங் கீழே விழுந்து அது கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதானே, திரும்ப வரைஞ்சிட்டா வேலை முடிஞ்சுது. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. அவர் அங்கே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு இங்கே வந்தேன். ஆனால் அங்கே அவருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கு. அது உன்னோட பிரம்மடா, நீ அவனையும் நினச்சிட்டு இருக்கல, அதனால உன் மனசுக்கு இப்படிலாம் தோணுது. அதெல்லாம் மறந்துட்டு நீ உன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு. லைஃபுக்கு எப்பவுமே கை கொடுக்கறது படிப்பு மட்டும்தான். நானும் அர்ஜுனும் காதலிக்கும் போது கூட எவ்வளவோ தடைகள் வந்திருக்கு. இந்த ஊருக்கும் எங்களுக்கும் கூட எந்த சம்மந்தமும் கிடையாது. கையில் ஒரு 10 பைசா கூட இல்லாமல் தான் வந்தோம். நாங்கள் 2 பேருமே படிச்சிருந்தனால எங்களால் திரும்பவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடிஞ்சிச்சு. அதனால இதை பற்றி நீ வீணாக போட்டு யோசிச்சுட்டே இருக்காம படிக்கிற வேலை பாரு, எல்லாமே தானே நடக்கும். நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில இருந்து அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னையும் மாமாவையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ சதி நடந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் முறியடிச்சிட்டோம். கடைசியாக நடந்த ஆக்சிடென்ட் கூட எங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே செஞ்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எங்களை அவங்களால பிரிக்க முடியல. உண்மையான காதலை என்னைக்கும் யாராலையும் அழைக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் ஒன்று சேரணும்னு விதி இருந்தால் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை பற்றி போட்டு குழப்பிக்காம படிக்கிற வேலையை மட்டும் பாரு. உனக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் நம்ம ஏதாவது பண்ணலாமா? ஒன்று பண்ணலாம், என் பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னீங்க, உங்கள் பையனா? யாரு? எனக்கு குழந்தை இல்லை, என் அக்காவோட பையன். அதாவது அர்ஜுன் இருக்கார்ல, அவரோட அண்ணன் பையன். ஓ அப்படியா? அவர்கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு? வேணாம். இல்லடா, அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவன்கிட்ட பேசினா நேரம் போகிறது தெரியாது. இரு, கால் பண்ணுறேன். இல்லை இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன். அட இருடா. ஐயோ, காவியமா கால் போகுது, கட் பண்ணுங்க. எனக்கு அவர் யாரையும் தெரியாது. சடனாக நம்ம வீடியோ கால் பேசினா ஏதாவது நினச்சிக்க போறாரு. பாத்தியா, அழுகிய ஸ்டாப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் பேசினா நேரம் போகிறது தெரியாது. சரி சரி, நான் தான் அழுகிய நிறுத்திட்டேனே, நீங்கள் கட் பண்ணுங்க. அட இருடா. காவியா சித்தி கால் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும்? ஹலோ சித்தி, அம்மா. அட ஆதி சார், ஆதி சார், எதுக்காக அழுகிறீங்க? என்னாச்சு? ஆதி, எதுக்கு அழுகிற? என்னாச்சு? ஒருவேளை இவளை பார்த்து ஷாக்கில் அழுகிறானோ? ஆதி, என்னாச்சு? மகாமா, நீங்க அங்கேயே இருக்கீங்க? ஏன் மகா, உங்க 2 பேத்துக்கும் முன்னாடி அறிமுகம் இருக்கா? ஆதி சார் தான் எங்க காலேஜோட சேர்மன். அது மட்டும் இல்ல, ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம் தான். அப்போ நீங்களும் எனக்கு சொந்தம் தான். ஓ, 2 பேரும் முன்னாடி மீட் பண்ணிட்டீங்களா? நான் தான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு இப்ப கால் பண்ணேன். ஆதி, எப்படிடா இருக்க? எதுக்கு அழுதுட்டு இருக்க? அது வந்து காவியா சித்தி, நான் இப்போ எதையும் சொல்ற நிலைமையில இல்லை. நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன். மகமா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே?
நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்க? ஆதி சார், நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு கலக்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. என்னாச்சு சார்? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்லை மகமா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் ஒருவேளை கையில கவ செக்கப் கூட்டிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா. ஆதி, என்னன்னு சொல்லு. எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்க? இப்படி அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது அது வந்து ஒரு நிமிஷம். யுவன், 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 கண்ணை முழிச்சு பாருங்க யுவன். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் விட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? யுவன், எந்திரிங்க. ஏங்க, கண்ணை முழிச்சு பாருங்க. யுவன், கண்ணை திறங்க யுவன். என்ன பாருங்க யுவன். என்னாச்சு உங்களுக்கு? ஆதி சார், என்னாச்சு என் யுவனுக்கு? சொல்லுங்க ஆதி சார். அம்மா ஒன்றும் இல்லை, சின்ன ஆக்சிடென்ட் தான். கை காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. 2-3 நாளில் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்கள் அழாதீங்க. இல்ல, இவனை நான் உடனே பார்க்கணும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்படி ஆயிருச்சு. நான் பார்த்தே ஆகணும். யுவன், கண்ணை தரங்க யுவன். நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி இருந்துருவேன்? யுவன், டேய் அழாதடா, ஒன்றும் ஆகாது. அவன் நல்லா இருக்கேன்னு தானே சொல்றான். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சின்ன ஆக்சிடென்ட் தான் இருக்கும். நீ பதறாத. இல்ல காவியம்மா, நான் போய் ஆகணும். அங்க பாருங்க, கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே புரியல. அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நான் இங்க வந்தா அவர் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா சடனா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை ஏன் அம்மா அப்பா தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா? எனக்கு பயமா இருக்கு. நான் இவன் கிட்ட போகணும். மகமா அழாதீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிருமா. யுவன், கண்ணை தரங்க யுவன். யுவன், கண்ணை திறந்து பாருங்கங்க. ஏங்க, ஏங்க, நீங்க மட்டும் என் கண்ணை திறக்கல, என்னை உயிரோடவே பார்க்க முடியாது. மகமா, இவன் கண்ணை திறந்துட்டாரு. யுவன், என்னாச்சு உங்களுக்கு? சொல்லுங்க யுவன். மகா, நீ எங்க இருக்க? ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமாடி? நேற்று தான் நீ இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ கவலைப்படாதடி, எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்துடுவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அழாதடி. ஏங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? அம்மா, இது வெறும் ஆக்சிடென்டா இல்லை அம்மா அப்பா பண்ணாங்களா? நான் இங்கே வந்துட்டா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படிங்க ஆச்சு? ஏய், யாரும் காரணம் இல்லடி, இது வெறும் ஆக்சிடென்ட் தான். நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன். இல்லை இல்லை, நானே உங்களை தேடி வரேன். இந்த நிலைமையில நீங்க எப்படி இங்க வர முடியும்? என்னால இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அங்க நான் வரேன். இல்லை மகா, உன் பேரண்ட்ஸ் திரும்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க. வேணாம், உனக்கு தான் அது கஷ்டம். நான் உன்னை தேடி வரேன். உடம்பு சரியானதும் நான் உன்னை வந்து பார்க்குறேன். இப்போ நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும். நீ எதுக்கும் அழுகாத, கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன். எல்லாமே சீக்கிரம் மாறிடும். நம்ம மாத்திரலாம். என் காதல் கதை சொல்ல நீயும் உன் சிரிப்பினில் மயங்கிட நானும். வேறென்ன வேறென்ன வேணும்? நீ மட்டும் போதும். உன்னோடு வாழும் காலங்கள் யாவும் குட்டி, அழாதடி. நல்லா சொல்கிறேன்ல, எனக்கு உடம்பு சரியானதும் நான் உன்னை பார்க்க வரேன். படிப்பை முடிச்சதும் உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீ இப்போ நல்லா இருக்க, அதை நான் பார்த்துட்டேன். இங்கே பாரு, என்னை நினச்சி கவலைப்படாத, அழுகாத, சிரிச்சுட்டே எப்பவும் போலேரு. நீ படிச்சுட்டு தானே இருக்க. உன் படிப்பை எதுவும் அவங்க ஸ்டாப் பண்ணலையே. இல்ல இல்ல, காலேஜில் அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டில் படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் போய் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. உனக்காக நான் இருக்கேன், எப்பவும் நான் இருப்பேன். ஹே புட்டி, அழாதடி. இப்படி அழுமூஞ்சி மகாவை என்னால் பார்க்க முடியல. ஏய், அழாதடி. இப்போ நீ அழுதுகிட்டே இருந்த, நான் ஃபோனை வச்சிருவேன். நான் அழமாட்டேன். நீங்கள் என்ன சீக்கிரம் தேடி வந்துடுங்க. உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க முடியலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நினச்சி நீ ஒரி பண்ணிக்காத, பார்த்துக்கலாம். ஹே புட்டி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ மிஸ் யூ லாட். நம்ம சேர்ந்துருக்கும் போது கூட நம்மளோட காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு புரியலடி. ஆனால்
உன்னை பிரிஞ்சிருந்த இந்த கொஞ்ச நாள்ல உன் மேல நான் எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். நான் சீக்கிரம் உன்னை தேடி வந்துடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. சரி, நான் வைக்கிறேன். என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. வைக்கிறேன். அம்மா, அவரால் ரொம்ப நேரம் பேச முடியாது. சரி, நான் வைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரி ஆதி, நீ பார்த்துக்கோ. நான் இங்கே மகாவை பார்த்துக்கிறேன். மகா எங்க கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் பார்த்துப்போம். ஏன் சித்தி, மகாமா அங்கே எப்படி? அது வந்து ஆதி சார், எங்க வீட்டில் வேலை பார்க்குற சாந்தி பாட்டி இருக்காங்க. அவங்களோட ஊர் தான் இது. நான் யதார்த்தமாக தான் இங்கே வந்தேன். சடனாக உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஆதி சார். எப்படியோ என் யுவனை உங்கள் மூலமாக நான் பார்த்துட்டேன். எனக்கு அதுவே போதும். சரிம்மா, நான் இவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா இருங்க. நான் வைக்கிறேன். ஆதி சார், என் அம்மா அப்பா எங்க? வெளியே தான் நிற்கிறாங்க. நான் வர சொல்கிறேன். ஏன் சார், எனக்கு ஒரு டவுட்டு. சடனாக மகாவுக்கு எப்படி நீங்கள் கால் பண்ணீங்க? என் சித்தி தான் கால் பண்ணாங்க. கூட மகாமாவும் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யதார்த்தமாக கால் பண்ணும்போது தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். ஓ, சரி சரி. மகா அங்கே தான் இருக்காளா? இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. சரி யுவன், நான் உங்கள் அம்மா அப்பா வர சொல்கிறேன். சரிங்க ஆதி சார். என் தம்பி, உன்னை யாரையா அப்படி பண்ணா? ஏன் உனக்கு போய் இந்த நிலைமை? அம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லையா? கை கால் முடிஞ்சு எந்திக்க முடியாத அளவுக்கு கிடக்குற. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. ஆனால் மச்சான், ஹாஸ்பிட்டலில் கிடக்கும்போது கூட ஒரு தோரணையாக தானே படுத்து கிடக்குற. நல்லா கெத்தாக இருக்கப்போ. லூசு, வாயை வச்சுட்டு சும்மா இரு. பின்ன அவன் ஹாஸ்பிட்டலில் கிடக்குற மாதிரியா கிடக்குறான்? படுத்து கிடக்குற தோரணையை பாரு. நீ உனக்கு எப்படின்னு ஆக்சிடென்ட் ஆச்சு? நீ பைக்கை கூட வேகமாக ஓட்ட மாட்டியே? எனக்கு ஒன்றும் இல்லை ஆர்த்தி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ அழாத. நீ அழுகிறத பார்க்கும்போது அம்மா அப்பாவும் சேர்ந்து அழுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதானே என் மச்சான் எவ்வளோ தில்லா படுத்து கிடக்குறான். மச்சான், உனக்கு உண்மையாவே தைரியம் ஜாஸ்தி தான்டா. வண்டி நின்றுட்டு இருக்கும் போதே பெரிய லாரியா பார்த்து விட்டுருக்க பாரு. சூப்பர்ரா. எவ்வளோ பெரிய லாரியை மோதிருக்க. வாழ்த்துக்கள் மச்சான். டேய் நாயே, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா. ஏன் தம்பி, உண்மையை சொல்லுப்பா. உனக்கு என்னாச்சு? உண்மையாவே இது தற்செயலாக நடந்த மாதிரியே தெரியல. நீங்கள் யோசிக்கிறது சரிதாம்மா. இது ஒன்றும் தற்செயலாக நடந்ததில்ல. இதை பிளான் பண்ணி பக்காவா திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நம்ம இவனை வேணும்னே கொல்லணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. மகாவோட அம்மா அப்பா தான் இதுக்கு எல்லாமே காரணம். ஏய் ஸ்வாதி, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. நீ எதுவும் சொல்லாத. என்னம்மா சொல்ற? என் பையன் உயிர் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கோபம்? இவனும் மகாவும் லவ் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பிரித்து வச்சா என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல. அதான்ப்பா இப்படி பிளான் போட்டு இவனை கொண்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க என்றைக்குமே ஒன்று சேர முடியாது. அதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்வாதி, நீயா கதையா அடிச்சு விடாத. அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ சும்மா இரு இவன். இதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸு. நீ வேணா மகாவோட அப்பா அம்மாங்கிறதுக்காக அவங்கள தப்பிக்க வைக்க நினைக்கலாம். ஆனால் எங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த இடத்துல நானும் இருந்த இவன். ஆக்சிடென்ட்டுக்கும் கொலை முயற்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் என் கண்ணால் பார்த்தேன். நீ ஓரமாக நின்றுட்டு இருக்கும் போது அந்த லாரி வேணும்னே வந்து உன்னை மோதிச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. மேபி அந்த லாரியில் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். நீயே ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இதுக்கும் மகாவோட அம்மா அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இவன் மகாக்காக நீ யோசிக்கலாம், ஆனா எங்களுக்கு நீயும் முக்கியம். என்னையா இந்த பிள்ளை சொல்லுது? இதெல்லாம் உண்மையா? என்னையா நடக்குதுங்க? காதலிச்சதுக்காக இப்படி இல்லாம பண்ணுவாங்க? நல்ல வேலை, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போனது மாதிரி. ஏதோ நீ இப்ப நல்லா இருக்க, எங்களுக்கு அது போதும். இனிமேலாவது அந்த பிள்ளையை விட்டு ஒதுங்கிறியா? இதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட சகவாசமே வேணாம். அவங்க அப்பா அம்மா உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. அந்த ஆள் வேற போலீஸு. நம்மளால எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸ்வாதி ஏதோ உளறிட்டு இருக்கா. நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு அப்புறமும் அவங்கள நீ காப்பாற்ற நினைக்கிற எல்லாமே அந்த பிள்ளைக்காக தானையா? இப்போ அப்பா நான் சொல்கிறேன், இருக்கிறவங்க நினச்சா இல்லாதவங்கள என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நினச்சி அவங்க உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல. இப்போ அப்பா நான் சொல்கிறியா? இல்லாதவங்க ஆசைப்பட்டா எப்படியும் அடைஞ்சிருவாங்கங்கிற நம்பிக்கைய நீ உருவாக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த பிள்ளை தான் நம்ம வீட்டு மருமக.
உனக்கு உடம்பு சரியானதும் அந்த பிள்ளையை நீ கூட்டிட்டு வா. நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வயசெல்லாம் சரியான வயசு தான். என்ன படிப்பண்ணும் முடிக்கல, அவ்வளவுதானே. ஆர்த்தி உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன். அதே மாதிரி அந்த பொண்ணையும் சேர்த்து படிக்க வைக்கிறேன். பிள்ளைங்க 2 காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சது கூட தப்பில்ல. ஆனா உன்னை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. நம்ம ஏழையா வேணா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அவங்களுக்கு காட்டணும். ஏங்க உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீங்க பாட்டுக்கு பையனை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க. ஐயா, இந்த மனசு சொல்றதெல்லாம் காதல வாங்கிக்காத. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுரு. நம்ம வீடு சின்ன குருவி கூடு, அதுல ஒரு சின்ன கல் இருந்தாலும் மொத்தமா கடைஞ்சிரும். வேணாம் ஐயா. இல்லத்த, மாமா சொல்றது சரிதான். இருக்கிறவங்க நினைச்சா இல்லாதவங்க என்ன வேணாலும் பண்ணிடலாங்கிற திமிரதான் அவங்க ஆடுறாங்க. இவனை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம சும்மா இருக்க கூடாது. இவன், நீ அவளை போய் தூக்கிட்டு வா. அவன் இருக்கிற நிலைமைக்கு அவனையே 4 பேர் சேர்ந்து தூக்கணும். அவன் மகாவை தூக்க போறானா? லூசு லூசு மாதிரி ஐடியா கொடுக்காத. இவன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீ மகாவை கூட்டிட்டு வா. மச்சான், இதெல்லாம் வேணாண்டா, இதெல்லாம் ரிஸ்க்கு. டேய், நீ எல்லாம் என் உயிர் நண்பன் சொல்லிடாத. இவங்கெல்லாம் எவ்வளவு சப்போர்ட்டிவா பேசுறாங்க. நீயும் இருக்கே நாயே. மச்சான், உயிர் நண்பன்னா உயிரே கேப்பியா? டேய், உன் காதலுக்கு நீ உயிரை விடு, நான் என்ன கொடுக்கணும்? கொடுக்கணும் மச்சான், அதுக்கு பேர் தான் உயிர் நண்பன். சரிடா, அப்ப அந்த லாரிக்கார நம்பர் வாங்கி வச்சிரு. அடுத்த தடவை வரும்போது நான் குறுக்கு விழுந்து காப்பாத்திடுறேன். தம்பி, ஆதி ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டே இருந்தான். எடுத்து பேசுனியா இல்லையா? பேசிட்டமா. உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். அதனாலதான் ஆதி அங்கேயே இருக்கான். என்னவோப்பா, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்பவே முடியல. ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. சரிடா, நீயும் போய் பார்த்துட்டு வந்துரு. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சதும் கிளம்பிடுவேன். சரிப்பா. முருகா முருகா ஓமை முருகா, உன்னை போல 2 பொண்ணா நாங்க கேக்குறோம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. டேய், உன் பொண்டாட்டி வர போற போல. முருகா முருகா ஓமை முருகா, சிங்கிள் பொண்ணு ஓகே பண்ண செத்து பொழைக்கிறோம். ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். லவ் இஸ் லைஃப் பியூட்டிஃபுல். ஏங்க பாத்துட்டே நிக்கிறீங்க, கோரஸ் பாடுங்க. டன் 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 டன். லவ் இஸ் லைஃப் பியூட்டிஃபுல். டன் 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 டன். அம்மா, நீங்களுமா? உன் பொண்டாட்டி வந்ததும் ஒரே வைப் ஆயிருது. அப்படி சொல்லுங்க அத்தை, நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாமா? எம்மாடி எம்மாடி, என்ன விட்டுரு. ஏண்டி, உங்க வீட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்னடான்னா முருகா முருகான்னு பாட்டு பாடிட்டு இருக்க? ஏங்க, வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனைலாம் எங்களுக்கு கோவில் அர்ச்சனை பண்ற மாதிரி. அதுக்காக நம்ம உடஞ்சு ஒரே இடத்துல நின்னுட்டா காலம் நமக்காக வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அதனால அந்தந்த நிமிஷத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி வாழணும். பாரு, என் மருமக எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு அழகா சொல்லிட்டா. தேங்க்யூ அத்தை. ஏங்க, ஹாஸ்பிட்டல் போறீங்களா? உங்க கூட நான் வரேன். எதுக்குமா? அங்க வந்து அவனுக்கு மோட்டிவேஷன் தரேன்னு சொல்லி ஏதாவது பாட்டு பாடி அவனை மொத்தமா பாடையில ஏத்துறதுக்கா? வேண்டவே வேண்டாம், நீ வீட்லயே இரு. ஏங்க, சூப்பர் ஐடியா. ஏய், நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். நீ பாட்டுக்கு இதை நல்ல ஐடியான்னு எடுத்துக்கிட்டு அவன் முன்னாடி வந்து பாடிக்கிது தொலைஞ்சிடாத. அப்புறம் எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. டேய், என் மருமக பாடுதானே அவ்வளவு கேவலமா இருக்கு. அதெல்லாம் நல்லதா இருக்கும். ஸ்வேதம்மா, நீ போய் பாடிட்டு வாடா. அட ஏமா, நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க வேற ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு. இவ சும்மாவே ஆடுவா, நீங்க வேற ஓவரா புகழ்ந்து காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆட போறா. ஏங்க, டான்ஸ் ஆடுற ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க. சும்மா சாங் மட்டும்தான். ஓ, உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? இங்க பாருமா, வீடு தாங்காது. நான் கலைத்துறையில சாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி தடை போடுறீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அட்லீஸ்ட் நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? இனிமே குக்கிங்ல ஒரு கலக்கன்னு கலக்க போறேன். இதுக்கப்புறம் சமையல் கட்டி என்னோடது, யாரும் உள்ள வரக்கூடாது. நான் நல்லா குக் பண்ணி பெரிய குக்கராக போறேன். என்னது, குக்கரா? ஆமாத்த, இப்போ சர்வ் பண்றவங்கள சர்வெண்ட்னு சொல்றாங்களா? அதே மாதிரி நான் குக் பண்றேன்ல, அப்ப நான் குக்கர் தானே. குக்கர் இல்லடி, நீ பெரிய மக்கர். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு பேசாம நான் சும்மாவே இருந்திருக்கலாம். ஏங்க, உங்களுக்கு இந்த ஸ்வேதாவோட அருமை புரியல. நீங்க வேணா பாருங்க, நான் நல்லா சமைச்சு ஒரு பெரிய குக்கராகி குக் வித் கோமாளில வெங்கடேஷ் பட் வரார்ல, அவருக்கே ஆப்போனிட்டா வருவேன். அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய், இரு, நீ பாயாசம் சொல்றது கூட என் காதுல பாயசம்னு கேக்குது. நீ எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் அம்மாவே பாத்துப்பாங்க. பாயாசம் செய்ய போறியாடா? சரி வா, எந்த பொருள் எங்க இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். அத்தை, அதெல்லாம் நீங்க சொல்லித்தர வேண்டாம், எனக்கே தெரியும். ஏய், இரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்ல பொண்டாட்டி, நம்ம வேற வெளியே போறோம். நீ கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா டயர்ட் ஆயிருவ. சோ உனக்கு எதுக்கு சிரமம்?
நீ இங்கே இரு. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் வெளியே வேற கிளம்புறோம், உன் மேக்கப்லாம் கலைஞ்சிரும். என் பொண்டாட்டி அழகா இல்லைன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அவனே நல்லா சமாளிக்கிறடா. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே ஓகே. நீங்க மேக்கப் கலைஞ்சிருன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் எனக்கு சமைக்காம இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு மெயில் மட்டும் வர வேண்டியது இருக்கு. அது வந்ததும் செக் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிடலாம். ஓகே